ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய அதிரடி ஆட்டத்துக்கு இதுதாங்க காரணம். ரொம்பவே கண் கலங்கி பேசியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டியில் நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன். இந்த ஆண்டு ராஜஸ்தானை நாங்கள் பிளே ஆஃப்ஸு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம், இது சவால் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அணி எதிரான 14 வயசு இளைஞங்க, 14 வயசு இளைஞன் சொல்ல முடியும், 14 வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா அதிரடியாக வரலாற்று சாதனை சதம் அடிச்சிருக்கு. அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் வாங்கினார். அதுக்கப்புறம் ஓப்பனாக சவால் இட்டு பேசியிருக்காருங்க வைபவ் ரகுவன்ஷி. அது மட்டும் இல்லாமல் அதிரடி ஆட்டத்துக்கு சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, 14 வயசு ஒரு சின்ன பழங்க என்ன அடி அடிக்கிறாங்க. 4 வயசில் கோலியோ ஜிஞ்சரோ விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் பார்த்தா 14 வயசில் ஐபிஎல் போன்ற ஒரு பெரிய லீகு, அந்த லீக்லேயே போய் 100 அடிச்சிருக்காருங்க. 100 அடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 100 நான் எங்கள் அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவர் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்பவே பயிற்சி கொடுத்தாரு. சின்ன வயசுலேயே எல்லோரும் படிக்கிறதுக்கு புக்கு தூக்கின்னு போவாங்க, ஆனால் நான் பேட்டும் பாலும் தூக்கின்னு போனேன். அதனால தான் என் வெற்றிக்கு நான் காரணம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை தான் சேருவது எல்லாமே. என்னை ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் வந்திருக்கேன். என்னை ரொம்ப வளர்த்தாரு. எனக்கு சாப்பாடு கூட வழி இல்லை, ஆனால் எங்கள் அப்பா இந்த அளவுக்கு என்னை முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே போல் என்னோட கோச் ராகுல் டிராவிட் நான் சொல்கிறேன், அவரும் எனக்கு ரொம்பவே உதவினார். கண்டிப்பாக நன்றி, நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இது என்னோடய ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ண நினைக்கிறேன். அடுத்த போட்டி ராஜஸ்தானை வெற்றி பெற்று எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு முயற்சி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 வயசு சிறுவன் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருங்க. அவர் சொல்லிட்டார் பாருங்க, எங்கள் அப்பா தான் காரணம்னாரு 100க்கு 100. அதுக்கப்புறம் கோச்சாக இருக்க ராகுல் டிராவிட் தாங்க தேடி கண்டுபிடிச்சி, இல்லை இந்த 14 வயசு பையனுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சு அது மட்டும் இல்லாமல் 1 கோடிக்கு அவர் ஏலத்தில் எடுத்து இப்போ இந்த அளவுக்கு வளர்த்து விட்ருக்காரு. கண்டிப்பாக சந்தோஷங்க. ஆனால் ஜிடி பவுலரை பார்த்தா பாவமாக இருக்குது. ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சுட்டு போயிட்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுடைந்து இருப்பாங்க. ஆனால் ஆப்போசிட்டான ஜெய்ஸ்வாலும் சின்ன பையன் தாங்க. அவருக்கு மட்டும் என்ன வயசாயிடுச்சு, 23 24 தாங்க ஆகும். 2 சின்ன பசங்க ஜிடி பவுலரை பந்தாடிட்டு போயிட்டாங்க. அதிரடியாக வெற்றி பெற்றிருக்காங்க. வரலாற்று சாதனை படைச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனாக 35 பந்துக்கு 100 அடிச்சிருக்குது இவர் மட்டும்தாங்க. யூசப் பத்தான் அடுத்த இடத்துல 37 பந்துக்கு இருக்கார். முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஓவராலில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் 30 பாலுக்கு 100 அடிச்சிருக்காரு. இப்போ இவர் 2வது இடத்துல இருக்கார். இந்தியன் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கார். இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. ஒரு 14 வயசில் இந்த அளவுக்கு சாதனை படிச்சிருக்காருன்னா கிரிக்கெட்டில் அசிக்க முடியாத ஒரு சாதனை தான் சொல்லுவோம். இதுக்கு மேலே யாரும் இதெல்லாம் முறியடிப்பாங்களா எனக்கு கேட்டால் தெரியாதுங்க. ஏன்னா சச்சின் ஒரு டைமில் 14 வயசில் வந்தார்ப்பா கிரிக்கெட்டு, 16 வயசில் வந்தார்ப்பா இன்டர்நேஷனல் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நேரில் ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி ஆடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. கண்டிப்பாக இவருக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. மறக்காமல் கமலை சொல்லிட்டு போங்க. அந்த பையனுக்கு ஒரு சின்ன வாழ்த்துக்கள் மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். அவரோட பேட்டிங் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.